தமிழீழ படுகொலை நடந்து 7 வருடங்கள் ஆகின்றன. இந்த 7 வருடத்தில் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசின் மீது ஒரு சர்வதேச விசாரணை என்பது நடைபெறவில்லை. அந்த சர்வதேச விசாரணைக்கான வழிமுறையை உள்நாட்டு விசாரணையாக சர்வதேசம் மாற்றி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த தினங்களில் நாங்கள் இந்த கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இனப்படுகொலை செய்த இலங்கை அரசின் மீது சர்வதேச சுதந்திரமான ஒரு விசாரணை தேவை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த தமிழீழ மக்களினுடைய அரசியல் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தமிழீழத்திற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை அந்த மக்களிடத்தில் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். இந்த 7ஆம் ஆண்டு இந்த இனப்படுகொலைக்கான இந்த நினைவு நிகழ்ச்சியை வருகின்ற மே மாதம் 29ஆம் தேதி சென்னை தமிழர் கடலோரம் இருக்கக்கூடிய கண்ணகி சிலையின் பின்புறம் இந்த 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. வருகின்ற மே மாதம் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி கண்ணகி சிலைக்கு பின்புறம் இந்த மெரினா கடற்கரையில் இந்த தமிழர் கடலோரம் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பெருந்திரளான மக்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள், தலைவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள், கலைஞர்கள், ஓவியர்கள், இயக்குனர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று மே 17 இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இந்த 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியின் பொழுது நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்ற கோரிக்கையாக இந்த இனப்படுகொலையில் பங்கெடுத்த இந்திய அரசின் மீது ஒரு விசாரணை தேவை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். குறிப்பாக இந்த யுத்தம் நடந்த பொழுது அதிகாரிகளாக இருந்த பிரணாப் முகர்ஜி, MK நாராயணன் மற்றும் சிவசங்கர மேனன் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் மீதான ஒரு விசாரணையை துவக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இது மட்டுமல்லாமல் இந்த இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழர் கடல் நீண்ட காலமாக பாரம்பரியமாக தமிழ் மக்களினால் ஆளப்பட்ட இந்த கடலின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இந்த கடலின் ஆதிக்கத்தை கையில் கொண்டு வந்துவிட்டால் அமெரிக்காவோ சீனாவோ மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்து விட முடியும் என்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இதற்கு தடையாக இருக்கக்கூடிய மக்கள் என்று தமிழின மக்களை அழித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கடல் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் இந்த இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இந்த அரசுகள் மீது இந்த இனப்படுகொலைக்கான ஒரு விசாரணை தேவை என்பது மட்டுமல்லாமல் இந்த கடலை இந்த ஆக்கிரமிப்பதற்காக எந்த மக்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அதே கடற்கரையோரம் தமிழக அரசு இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் தருணத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம்.